ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்தோம் லாவா தரப்புல இருந்து இன்னைக்கு போன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அந்த போன்ஸை பத்தி குயிக் ரிவ்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட S26 அல்ட்ராவை பத்தி வேற லெவல் ஃபீச்சர் வந்திருக்கு, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம OnePlus 13 மினியை பத்தி வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு, அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம iQOO Z10 பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 சிப்செட் எப்ப லான்ச் ஆக போகுதுன்ற டீடைல் கிடைச்சிருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒன்னோட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து அமக்கலமா இருக்கு. அதாவது Oppo Find X அல்ட்ராவோட Geekbench ஸ்கோர் இப்போ கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அது என்ன Geekbench ஸ்கோரோட வரப்போகுதுன்ற டீடைல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில டீடைல் கிடைச்சிருக்கு. Oppo Find X 8 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Eliteோட போறது. அது மட்டும் இல்லாம 6100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 100 வாட் வயர் சார்ஜிங் கொடுக்குறாங்க, 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இந்த போனை பாத்தீங்கன்னா என்ன Geekbench ஸ்கோர் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா Oppo Find X 8 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா Snapdragonோட 8 Eliteோட 16GB RAM வேரியன்ட்ல Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 3023, மல்டி ஸ்கோர்ல 9414 மாதிரி இப்போதைக்கு டெஸ்ட் ஆகி வெளில வந்திருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Oppo வந்து புதுசா ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா புக் ஸ்டைல்ல ஃபோல்டபிள் டேப்லெட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆப்பிள் சொல்லிட்டு இருந்தாங்களா, நாங்க வந்து ஐபேடை வந்து ஃபோல்டபிள் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஃபோல்டபிள் போன் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இவங்க வந்து Oppo வந்து ஒரு புக் ஸ்டைல்ல ஒரு டேபை வந்து அப்படியே வந்து ஃபோல்டு பண்ற மாதிரி இப்போ ஒரு பேட்டர்னை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்பிளும் இந்த மாதிரி கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ரிஜிஸ்டர் பண்ணி எக்கச்சக்கமான போட்டோஸையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. எப்படி மறக்கலான்றது எந்த மாதிரியா இருக்குது, குறிப்பா சொல்ல போனா இது ஒரு ஃபோல்டபிள் டேபை கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்து அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் கிரே கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுல EFC போர்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம வால்யூம் ராக்கர் பட்டனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சர்க்குலர் டைப்ல கேமரா வரப்போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா லாவா தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு போனை சைலண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் ஒர்த்தா கொடுக்குற பிரைஸ்க்கு அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன பிரைஸ்க்கு வருது, என்ன ஆஃபர்ஸ் வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது லாவா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க ஷார்க் அப்படின்ற போன். இதை பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராசஸரா பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, யூனிசா கூட T606 ஓட போயிருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ SD கார்டு மூலமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 256GB ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அதுக்கப்புறம் 50 MP AI கேமரா கொடுக்குறாங்க. இந்த AI கேமரால AI மோட், போர்ட்ரேட் மோட், ப்ரோ மோட், அப்படி HDR எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 8 MP லென்ஸ் ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை பவர் பண்ண 10 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா கேட்டுங்க பாக்ஸ்ல அடாப்டர் கொடுக்குறாங்க. சாம்சங் கத்துக்கோ இவங்கள்ட்ட பாக்ஸ்ல அடாப்டர் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா இது ஒரு 4G போன் தான். இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த போனை நீங்க வாங்குனீங்கன்னா 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் உங்க வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2 கலர் வருது, டைட்டானியம் கோல்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்லெஸ் பிளாக் அப்படின்ற வருது. இது பாத்தீங்கன்னா பேஸ் மாடல் ஒரே மாடல் தான் வச்சிருக்காங்க. 4GB RAM 64GB மாடல் வந்து 6999 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து சர்வீஸ் அப்படின்றதுலாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா பாத்தீங்கன்னா யூனிசாக்கு மேல சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க வாங்கி கொடுக்கறதா இருந்தா உங்க வீட்டுல ஒரு வயசான ஆள் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம எத்தனை வருஷம் அப்டேட் வரும்ன்றதான் இவங்க சொல்லல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Vivo Y90e இருக்கு. அது பாத்தீங்கன்னா 7999 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறம் itel Xeno 10 இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 5999 இருக்கு. அதுக்கப்புறம் Moto G0S4S இருக்கு. அது பாத்தீங்கன்னா 6999 ரூபாய் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதா இருந்தா வாங்கிக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Samsung Galaxy S26 அல்ட்ராவில் இப்போ வந்து வேற லெவல் ஃபீச்சர் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா S26 அல்ட்ராவை பத்தி இப்போ எக்ஸ்க்ளூசிவா லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ரோ டைப்பா கேட்டீங்கன்னா ஒன்லி 3 கேமரா வரப்போகுது. அந்த 3 கேமரா 200 MP மெயின் கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. 200 MP வந்து டெலஃபோட்டோ கேமரா ஒன்று வரப்போகுது. அது மட்டும் 4x கேமராவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி இது வரைக்கும் Samsung S26 சீரியஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி வருமானம் இப்போ கிடைச்சிருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் சாம்சங்ல 5500 mAh பேட்டரி வந்து இந்த அல்ட்ரா சீரிஸ்ல கிடையாது. இந்த S26 S25 இந்த S சீரிஸ்ல கிடையாது. இப்போதைக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கங்க. பெரிய பேட்டரியோட வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு கிடைச்சிருக்கு.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோவோட Y300 Pro Plusன்ற ஒரு போன் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபீச்சரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன பெரிய ஃபீச்சரா பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஐக்கு Z அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வராங்க. அதுல தான் ஏன்னா இவங்களுக்கு சப் பிராண்ட் தான் அது. அதனால விவோ Y300 Pro Plus பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்க போது Snapdragon 7 Gen 3 யோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 12GB RAM 512GB வேரியன்ட் வெர்ஷன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஹையர் வேரியன்ட்டா இது பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட குவாட் கர்வ் Full HD Plus டிஸ்ப்ளேயோட வரப்போகுது. 120 Hz refresh rate வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. IMX882 ஓட மெயின் கேமரா OIS ஓட வரப்போகுது. 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. அந்த டெப்த் ஒன்று கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். பிரைஸையும் வந்து ஒரு நல்ல பிரைஸா வச்சாங்கன்னா அண்டர் 30K கிலோ வச்சாங்கன்னா காம்படிட்டிவ்ல பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 8S Elite வரும் நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். அதுக்கும் வருது. அது கூட இந்த ப்ராசஸர் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8S Gen 3க்கு ஒரு சப்போர்ட் கொடு. அதோட அப்கிரேட் வெர்ஷன் 8S Gen 4 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8S Gen 4 என்ன கொடுக்க போறாங்கன்றது தெரியும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கோர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா X4 Prime கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Adreno 825 ஜிபியோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 2 மில்லியனுக்கு மேல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 2025 வரப்போகுது. இந்த போன் அதாவது Redmi 8S Eliteலாம் வந்து இவங்க 8S Gen 4 மாத்திட்டாங்க அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பேரு மாறி கூட வரலாம். 8S Eliteவும் வரலாம் அல்லது 8S Gen 4 வரலாம்ன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன போன் வரப்போகுதுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது 8S Eliteல என்ன சொல்லியிருந்தோம் அதே தான். ஏன்னா இது 8S Gen 4 வரலாம் 8S Elite வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. Redmi Turbo 4 Pro வரப்போகுது. Poco F7 வரப்போகுது. அதுக்கப்புறம் Xiaomiயோட CV5 Pro அதாவது குளோபல்ல வந்து Xiaomi CV15 வரப்போகுது. அதுக்கப்புறம் Oppoவோட K13 வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஏர்பாட்ஸ்ல இப்போ வந்து புதுசா ஒரு அப்கிரேட் வரப்போகுது. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்பாட்ஸ்ல இருந்து புதுசா ஒரு அப்டேட் விட்டு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏர்பாட்ஸ் மேக்ஸ்ல அதாவது ஓவர் இயர் ஹெட்போன்ஸ்ல என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா லாஸ்லெஸ் ஆடியோ கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்காக லோ லேட்டன்சி ஃபீச்சர்ஸும் இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க ஆப்பிள் தரப்புல இருந்து அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் கார்சியா அப்படின்ற பிராண்ட் வந்து நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும். அதில் நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெக் ஃபேனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நெக் ஃபேனை பொறுத்த வரைக்கும் என்ன குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நெக் ஃபேனை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மருக்கு ஒரு நல்ல இதா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும், போர்ட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸ் அவுட்டோருக்கு போறவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இது வேணுன்றவங்க USB சார்ஜிங் மூலமா சார்ஜ் பண்ணிட்டு லாங் லாஸ்ட் பேட்டரி இருக்க போது அது மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி இருக்கு உங்களுக்கு தேவையான நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா சூப்பர் கூல் நெக் ஃபேனை பொறுத்த வரைக்கும் 1999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வயர்டு இயர்போன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானதா இல்ல நமக்கு தேவையானது வயர்டு இயர்போன் டைப் சி இயர்போன் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் 332 கொண்டு வந்திருக்காங்க JST. அதுக்கப்புறம் டைப் சி இயர்போன் JST 330ன்ற மாதிரி 2 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல 2 வேரியன்ட்ல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இன்பில்டா மைக் வர போது, அதுக்கப்புறம் ஹை டைனாமிக் கொடுக்க போறாங்க, ஆடியோ கொடுக்க போறாங்க, 1 பட்டன் கண்ட்ரோல் கொடுக்க போறாங்க, டேங்கிள் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க, எக்கனாமிக் டிசைனா கொடுக்குறாங்க, மியூசிக் லவருக்காக கொடுக்குறாங்க. 2 வேரியன்ட்டும் 2 வேரியன்ட்ல என்னென்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுமே என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 299 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு டைப் சி இயர்போன் வாங்கணும்னு வச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து நார்சோ A80 ப்ரோன்ற ஒரு போன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் போனா இவங்க தான் லான்ச் பண்றாங்க இந்த புது ப்ராசஸரை வச்சு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி நார்சோ 80 ப்ரோ வந்து கிட்டத்தட்ட மீடியாடெக்கோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான டிமென்சிட்டி இந்த 7400 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7,80,000க்கு மேல இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லேக் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. லேக் ஃப்ரீயா இருக்க போது எந்த ஒரு லேக் இருக்காது, நீங்க ஹார்ட் புட்ஸ் பண்ணா கூட அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நார்சோ சீரிஸ்னாலே ரியல்மி தரப்புல இருந்து கேமிங்காக கொண்டு வந்தது தெரியும். அந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரியல்மியோட 7000 டிமென்சிட்டியோட 7300 சிப்செட்டுக்கும் 7300 அல்டிமேட் சிப்செட்டோட அப்கிரேட் வெர்ஷனா ரியல்மி இந்த அப்கிரேட் வெர்ஷன் சிப்செட்டோட போயிருக்காங்க. அதாவது ரியல்மி டிமென்சிட்டி மீடியாடெக் டிமென்சிட்டியோட 7400 போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கங்க.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus தரப்புல இருந்து ஒரு 13T அல்லது 13 மினின்ற போன் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா OnePlus 13ஓட நல்ல ஃபீச்சர்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. OnePlus 13ல கூட பேட்டரி கெபாசிட்டி 6000 mAh இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா OnePlus 13T அல்லது 13 மினியை பொறுத்த வரைக்கும் 6200 mAh பேட்டரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 80 watts வைட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. Snapdragon 8 வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலஃபோட்டோ, அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட்ன்ற மாதிரி 3 கேமரா செட்டப் வரப்போகுதுன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐக்யூ தரப்புல இருந்து ஒரு புது போன் வரப்போகுது. ஐக்யூ தரப்புல இருந்து இந்த வரப்போற போனை பத்தி இப்ப நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஐக்யூ தரப்புல இருந்து ஸ்லிம்மஸ்ட் போனா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கேட்டீங்கன்னா ஐக்யூவோட ZN பாத்தீங்கன்னா ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்ப டீடைல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி வந்து என்ன கொடுக்க போறாங்கன்றது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷன் குவாட் AMOLED டிஸ்பிளேட வரப்போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. இது ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 வரப்போகுது. RAM அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட், அதுக்கு 12-56GB, அதுக்கப்புறம் 12-512GB மாதிரி வரப்போகுது. பேட்டரியை பார்த்தீங்கன்னா 7300 mAh கொடுக்குறாங்க. 90 watts வைட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபோன் சிமிலராகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Vivo Y300 Pro Plus அதே போல தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP Sony Litia 600 கேமரா கொடுக்குறாங்க. OIS வரப்போகுது. 2 MP செகண்டரி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 15ஓட Origin OS 5ஓட வரப்போகுதுன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு இது ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்கிறதுலே ஸ்லிம்மஸ்ட் போனன்ற மாதிரி இப்போ வந்து ஐக்யூ கிளைம் பண்றாங்க. அதாவது ஸ்லிம்னா எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்லிம்மா 7.8 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்கெஸ்ட் பேட்டரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு போன் லான்ச் பண்ணாங்களே, அந்த போன் என்ன, அந்த போனோட பிரைஸ் என்ன, அதுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. ரியல்மி தரப்புல இருந்து என்னோட குயிக் ரிவ்யூ தான். ரியல்மி தரப்புல இருந்து P3 Ultraன்ற ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த P3 Ultra பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இந்த P3 Ultra பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 1500 nits பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. 2500 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்குறாங்க. கேமிங்காக நல்லா இருக்கும். கார்னிங் கோர்ல 7i ப்ரொடக்ஷனோட வருது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8350 ப்ராசஸரோட போயிருக்காங்க. RAM and storage weight பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB, 8GB RAM 256GB, 12GB RAM 256GB என்ற மாதிரி 3 வேரியன்ட் கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி, 80 watts வைட் சார்ஜிங் சப்போர்ட். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா சோனியோட IMX896 ஓட கொடுக்குறாங்க. OIS ஓட வருது. அல்ட்ரா வைட பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா அல்ட்ரா வைட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 16 MP Sony IMX480 ஓட போயிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ஓட வருது. Realme UI 6.0 ஓட வருது. ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா IP69 கொடுத்துருக்காங்க. 5G Bluetooth latest 5.4 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்ன பிரைஸ் வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். 8GB RAM 128GB வேரியன்ட் 26999 ரூபாய்க்கு, 8GB RAM 256GB வேரியன்ட் 27999 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் 12GB RAM 52GB வேரியன்ட் 29999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட இதுக்கு ஆஃபர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4000 ஆஃபர்ல வாங்குனீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 22999 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஹையர் வேரியன்ட் 25999 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 4000 ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் ஒன்லி மட்டும் சொல்லியிருக்காங்க. இது இப்போ அவைலபிளா இருக்கு. ஆஃபர்ல நீங்க வாங்குனீங்கன்னா ஒருத்தர் அப்படி ஆஃபர் இல்லைனாலும் வாங்குனீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஐக்யூவோட Neo 10R இருக்கு 26999 ரூபாய்க்கு. போக்கோ X7 Pro இருக்கு 27999 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் லேட்டஸ்டா லான்ச் ஆன எல்லா போனுமே லேட்டஸ்டா லான்ச் ஆனது தான். Nothing 3A Pro இருக்கு 29999 ரூபாய்க்கு. அண்டர் 30Kல இந்த 3 போனும் இதுக்கு காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சொல்ற எல்லாத்தோட ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். Thanks for watching.